கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியில் வசிப்பவர் முரளி மோகன் ரெட்டி. இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள சாலிவாரம் கிராமத்தில் பண்ணை இல்லம் அமைத்துள்ளார். கடந்த ஜனவரி 25ஆம் தேதி பண்ணையில் வேலை செய்யும் கூலி ஆட்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய காரில் 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் அத்திப்பள்ளியிலிருந்து சாலிவாரம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். மதியம் 2 மணி அளவில் கார் ஓட்டுநர் ஷேக் முகமது யூசுப் காணாமல் போய்விட்டார். அவருடைய போனும் சுவிட்ச் ஆப் என்று வந்துள்ளது. காரை திறந்து பார்த்தபோது காரில் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு ஓட்டுநர் காணாமல் போனது தெரிய வந்தது. இது குறித்து முரளி மோகன் ரெட்டி 4 மாதங்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்த கார் ஓட்டுநர் பணத்தை திருடிச் சென்று விட்டதாக தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்தார். அதன் பேரில் தேன்கனிக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கர்நாடக மாநிலம் மைசூர் உள்ளிட்ட பகுதியில் அவர் மீது வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி தங்கதுரை உத்தரவின் பேரில் தனிப்படை கர்நாடக மாநிலம் மைசூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்டதில் சிவமோகா, உடுப்பி, சித்ரதுர்கா ஆகிய பகுதியில் ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமத்தில் முகவரி, செல்போன் எண் மாற்றி செல்வந்தர்களிடம் வேலைக்கு சேர்ந்து சில மாதங்களில் பணம் திருடிச் சென்றது உள்ளிட்ட வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. திருடிய பணத்துடன் மும்பையில் அவர் பதுங்கி இருப்பதும் தெரிய வந்தது. 3 மாதங்களாக நோட்டமிட்டு மும்பை வரை சினிமா பாணியில் துரத்திச் சென்ற போது போலீசார் வருவதை அறிந்து அவர் இருப்பிடத்தை மாற்றிவிட்டார். இந்நிலையில் மைசூரில் மீண்டும் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம், முகவரியை மாற்றி வேலைக்கு சேர்ந்திருப்பது தெரிய வந்தது. அங்கு ஒரு டெம்போ ஓட்டி லோடு ஏற்றிச் செல்லும் வேலை செய்து வந்ததை நோட்டமிட்ட தனிப்படை போலீசார் ஷேக் முகமது யூசுப்பை கைது செய்து தேன்கனிக்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் முகவரி, செல்போன் எண்கள், போட்டோ அடையாளத்தை மாற்றி 10க்கும் மேற்பட்ட ஆதார் கார்டு, 8 ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்டவற்றை வைத்திருந்ததை கண்டுபிடித்து அதனை பறிமுதல் செய்தனர். தொழிலதிபர்கள், செல்வந்தர்களிடம் வேலைக்கு சேரும் ஷேக் முகமது யூசுப் நேர்மையாகவும் உரிமையாளருக்கு நம்பிக்கையாகவும் இருந்து நற்பெயரை ஏற்படுத்தி கொண்டு வந்துள்ளார். சமயம் பார்த்து வேலை செய்யும் இடத்தில் அதிக பணம் கிடைக்கும் சமயத்தில் பணத்தை திருடிக்கொண்டு தலைமறைவாகி மும்பைக்கு சென்று விடுவதாகவும், அங்கு ரெட் லைட் ஏரியாவில் தங்கி உல்லாசமாக வாழ்ந்து பணத்தை செலவு செய்ததாகவும், பின்னர் மீண்டும் ஆதார் கார்டு, ஓட்டுநர் உரிமத்தில் உள்ள முகவரி, போட்டோ, செல்போன் எண்களை மாற்றி வேறு பகுதியில் செல்வந்தர்களிடம் வேலைக்கு சேர்ந்து வந்ததாகவும் கூறியுள்ளார். கடைசியாக மைசூரில் டெம்போ உரிமையாளரிடம் வேலைக்கு சேர்ந்த போது கடைசியாக முகவரி மாற்றிய ஆதார் கார்டு மூலம் சிக்கியதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் முகமது யூசுப்பை கைது செய்து தேன்கனிக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சேலம் சிறையில் அடைத்தனர். கடந்த 3 மாதங்களாக கண்காணித்து சினிமா பாணியில் மும்பை வரை தேடிச் சென்று குற்றவாளியை கண்டுபிடித்து கைது செய்த போலீசாரை காவல்துறை உயர் அதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.